இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தான அதிபதி குருவும் லாப அதிபதி செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழ வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள். பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்த நிலை இருக்கும். அடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் சனியும் சூரியனும் பார்த்து கொள்கின்றார்கள். இவர்களின் பார்வை பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரியன். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. முன்னோர்களின் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ததில் திருப்தி இருக்காது. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். பெற்றோரின் அரவணைப்பு குறையலாம். மற்ற சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நம்மை கண்டுகொள்வதில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் மனக்கசப்புகள் ஏற்படும். சம்பவங்களும் நிகழும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்து செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்றார். இவர் உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைப்படும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள் தலை தூக்கும். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் மட்டுமே வரும். கடமையை சரிவர செய்ய இயலாது. தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல்கள் ஏற்படும். சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக உங்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதே நேரம் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. ஊர் மாற்றம் உங்கள் உள்ளத்தை மகிழ்விப்பதாக அமையும். அடுத்து மிதுனம் ராசியில் புதன் சஞ்சரிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஆவணி 10ஆம் தேதியே மிதுனம் ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் ஆவார். உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்கள். அடுத்து சிம்மம் ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கும் பலன்களை பார்க்கலாம். ஆவணி 15ஆம் தேதியே சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் இது. பெற்றோருக்கு மணி விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தவும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவும் எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். பெண்களில் சிலர் அசாத்திய துணிச்சலுடன் சில காரியங்களை செய்து பாராட்டும் பெறுவீர்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க. இடைவிடாத முயற்சிக்கு பெயர் பெற்ற மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலை முடிவிற்கு வரும். சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும்.
நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு உள்ள குருவால் குருமங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்துக்கள் சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன்பொருள் சேரும். பொருளாதார நிலைமை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் கோமதி அம்பிகையை வழிபட குறைகள் தீரும். புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படும் திறமையும் கொண்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, பிறக்கும் செப்டம்பர் மாதம் முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பாதியத்தில் கவனம் செல்லும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வழக்கு சாதகமாக முடியும். செல்வாக்கும் உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரும் வேலை செய்து வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலைமை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் நரசிம்மரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் ஆதாயமான மாதம். குரு செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் விருப்பங்கள் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உற்சாகமுடன் செயல்படும் நிலைமை ஏற்படும். தடைபட்டு இருந்த வேலை நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அரசு விவகாரம் சாதகமாக முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்து இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் சூரிய பகவான் வழிபாட்டினால் நன்மை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.